யாழ்ப்பாணத்துல கேம்பிங் பண்றதுக்கு அருமையான இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போக போறேன். படகு வந்து ஒரு பக்கமா வந்து சரிஞ்சிருக்கு. கஜன் பிளாக் ஒன்று சொல்லி ஒரு சேனல் ஒன்று செய்யறாரு. நாங்களுமே உசுப்பேத்தி விட்டுட்டோம் வேற நாடுகளுக்கு போகலாம்னு சொல்லி. இதுல ஒரு டென்ட், அங்கே ஒரு டென்ட் முதல். ஆனா பயங்கரமா இருக்கு. கேம்பிங் பண்ணின இடம் வந்து இதுதான். அத பாத்தியா? இந்த காணொலியில யாழ்ப்பாணத்துல கேம்பிங் பண்றதுக்கு அருமையான இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போக போறேன். நாங்க இப்ப போற இடம் வந்து அனலதீவுக்கு. சரியா, நாங்க நிக்கிறோம் இப்ப யாழ்ப்பாணத்துல. பைக்ல அண்ணாட போய்கொண்டு நிக்கிறோம். யாழ்ப்பாணத்துல இருந்து ஊர்காவல்துறைக்கு நாங்க பேருந்து எடுக்கணும். பேருந்துல இருந்து அங்கால அனலதீவுக்கு போக வேணும். இப்ப இந்த காணொலி எதை பத்தி இருக்க போகுதுன்னா, நாங்க வந்து ஒரு இரவுக்கு கேம்பிங் பண்ணி தங்க போறோம் அனலதீவுல ஒரு இடத்துல. அது எந்த இடம்னு சொல்லி உங்களுக்கு நான் காணொலியில சொல்றேன். வணக்கம், நான் உங்கள் ஜோகி. நம்ம சேனலுக்கு யாராவது முதல் தரமா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம். சரியா, 2:45 வந்து பேருந்து வந்து எடுப்பினோம். கேம்பிங் நான் தனியாக செய்யல, 2 பேரோட நான் சேர்ந்து தான் கேம்பிங் செய்ய போறேன். அவையில் யாருன்னு சொல்லி உங்களுக்கு நான் காணொலியில நான் காட்டுறேன். யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்துக்கு வந்தாச்சு. நாங்கள் போகிற பேருந்து வந்து அதில் இருக்கு 777 ஊர்காவல்துறை இருக்கு பாருங்க. யாழ்ப்பாணத்தில் சரியா 2:48 வந்து இந்த பேருந்து வந்து அடிக்கணும். இப்போ நாங்கள் கண்ணகியம்மன் இறங்குதுறைக்கு எத்தனை மணிக்கு போகிறோம்னா அதே பார்ப்போம். நாங்கள் அங்கே இருந்து படகுல நாங்கள் அனலதீவுக்கு போகிறோம்னா சரியா அந்த படகு வந்து அங்கேருந்து எடுக்கிற நேரத்துக்கு தான் இந்த பேருந்து கொண்டே முடிவிடும். அதே மாதிரி இந்த படகு வந்து இந்த பஸ் பேருந்து வரையும் காத்திருக்கணும். அதனால் வந்து பிரச்சனை இல்லை. யாழ்ப்பாணத்திலிருந்து பேருந்துல நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம் கண்ணகியம்மன் இறங்குதுறைக்கு. நிறைய மக்கள் வந்து வந்திருக்கணும். என்னத்துக்காகனா அனலதீவுக்கு போகிறதுக்காக. பைக் வந்து அதில் நிற்கிது பாருங்க. ஒரு 1 2 3 4 பைக் நிற்குது. அது மாதிரி நிறைய பொருட்களையும் வந்து ஏற்றி கொண்டு நிற்கிறோம். இன்றைக்கு காற்று வந்து மிக மோசமாக இருக்குன்னு சொல்லலாம். காற்று பாருங்க பயங்கரமாக இருக்குது. யாழ்ப்பாணத்திலேருந்து இங்கே விரைக்க வந்து பேருந்து கட்டணம் வந்து ஒரு ஆளுக்கு 120 ரூபாய் வந்து எடுத்தவையல். இதில் இருக்கிற இந்த பைக்கை வந்து இந்த படகுல வந்து ஏற்றின பாருங்க. பெரிய ஒரு பலை கொண்டு வச்சு இதில் ஒரு 4 பேர் ஒரு 3 பேர்கிட்ட இருந்து இந்த ஒவ்வொரு பைக்கை வந்து மேலே ஏற்றி கொண்டு இருக்கணும். இங்கே இருந்து நாங்கள் பைக் ஏற்றி கொண்டு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நாங்கள் தனியாக இப்போ படகுல போகிறோம். உள்ளுக்கு வந்து இருக்கலாம்னு தான் வந்துடுறாங்க. ஆனால் உள்ளுக்கு வந்து இருக்க தலை வந்து பயங்கரமாக சுற்றுது. பேக்கை வந்து இதில் வச்சுட்டு நாங்கள் அப்படியே மேலே போவோம். போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 4 மணிக்கு வந்து படகு அடிக்கணும். நாங்கள் அனலதீவுக்கு வந்து எத்தனை மணிக்கு போகிறோம்னு பார்ப்போம். அந்த பக்கம் இருக்கிறது வந்து எழுவதீவு. காற்று வந்து அங்கேருந்து இப்படி காற்று போகுது. அதனால் படகு பாருங்க, படகு வந்து ஒரு பக்கமாக வந்து சரிஞ்சிருக்கு. படகுல வரைக்க இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி காற்று வந்து எங்கே நேரம் என்னவோ காற்று வந்து பயங்கரமாக இருக்குது. படகும் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு 45 பாகையில் வந்து சரிஞ்சிடுது. பைக் வந்து கட்டி இருக்கணும், அதனால் பரவாயில்லை. இன்னொரு பயம்னா லைஃப் ஜாக்கெட்டும் இல்லை, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுலேயே ஒரு படகு கொண்டு போகுது பாருங்க. அந்த படகு வந்து எழுவதீவுக்கு போகுது. இப்போ அதில் போகிற படகு மாதிரி தான் எங்கண்ட படகு பயங்கரமாக ஆடிக்கொண்டிருக்கு. அதில் வந்து ஒரே ஒரு பைக் ஒன்று நிற்கிது. எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 பேர் வந்து அந்த பைக்கை பிடிச்சி நிற்கணும். கயிறு வந்து அந்த படகுல வந்து கட்டி இருக்கிறதால பைக்குக்கு வந்து ஆபத்து நடக்காது. எங்களுக்கு நேராக ஒரு தீவு ஒன்று தெரியுது பாருங்க. அது வந்து பருத்தி தீவு. போன முறை வந்து அனலதீவுக்கு வந்து நாங்கள் தானே, அப்போ அந்த முறை அந்த தொங்கல்ல இருந்து அந்த பருத்தி தீவை நாங்கள் பார்த்துனாங்க. ஆனால் போக கிடைக்கல. இந்த முறை நாங்கள் பருத்தி தீவுக்கு போனால் அது ஒரு தனி ஒரு காணொலியாக நான் பதிவிடுறேன். வெயில்லாம் இன்றைக்கு அதிகமாக இருக்குது. நாங்கள் வந்து படம் ஓடிக்கொண்டு வந்தது இதில் இருக்கிற சின்ன தம்பி. இவர் தான் கண்ணகியம்மன் இறங்குதுறையிலேருந்து அனலதீவு இறங்குதுறை வரைக்கும் படம் ஓடிக்கொண்டு வரார். எப்படி இருக்கிறீங்க? அதில் நிற்கிறேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல் அனலதீவுக்கு வரைக்க அவரோட தான் நாங்கள் ஆட்டோவில் இடமெல்லாம் சுற்றி பார்த்துனாங்க. ஆள் வந்து நிற்பாருன்னு தெரியாது. வந்த இடத்துல இதில் நிற்கிறார். நாங்கள் வந்துட்டோம் அனலதீவு இறங்குதுறைக்கு. ஒரு சின்ன ஒரு உதவி, இந்த பேக்கை பிடிப்போம்ன்ற ஒரு உதவியில் இல்லை. அப்படி இருக்கிறீங்கண்ணே, எப்படி இருக்கிறீங்க? உங்களோட மட்டன் அவருங்க
கண்ணயம் இறங்குதுறையிலிருந்து அனலதீவு இறங்குதுறைக்கு வர்றதுக்கு படகு கட்டணம் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 120 அடிக்கணும். அதே மாதிரி நாங்கள் பைக் வந்து ஏற்றியிருந்தா அதுக்கு வந்து 120 தான் அடிக்கணும். இப்போ நீங்கள் தான் எங்களை கூட்டியே போகிறீங்க, பாருங்களா போவோம். எங்கேன்னு தெரியாது, அப்படியே போகிற வழியில அது நல்ல இடமா தான் நீங்கள் எங்களை விட்டுட்டு போவோம். அனலதீவில் புதிதாக கொடுக்கப்பட்ட பேருந்து இந்த பேருந்து தான். அப்படியே பேருந்து நான் உங்களுக்கு முன்னுக்கு காட்டுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒன்று வந்தது, அனலதீவில் வந்து புதிதாக ஒரு பேருந்து வழங்கப்பட்டதுண்டு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க. பேருந்துக்கு பாய் சொல்லிட்டு நாங்கள் நடந்து போகிறோம். பாசி எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து கரை ஒதுங்கி இருக்கு. கொஞ்சம் தூரம் நடந்து வந்து அப்படி ஒரு இடத்துல நிற்கிறோம். எங்களோட ஒரு அண்ணா, நான் அவரோட தான் ஜாயின் ஆகி அப்படி நான் இன்னைக்கு கேம்பிங் பண்ண போறேன். அண்ணாவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அண்ணா வணக்கம். அண்ணாவை தெரிஞ்சிருக்கும், அஜன் பிளாக் ஒன்று சொல்லி ஒரு சேனல் ஒன்று செய்கிறார். கிட்டத்தட்ட அண்ணா இலங்கையில வந்து ஒரு 80 விதமான பகுதியை வந்து பயணம் செஞ்சிருக்கிறார். அதே மாதிரி நிறைய நாட்டுக்கும் வந்து பயணம் செஞ்சுக்கிறார். அண்ணா உங்களோட பயண அனுபவத்தை அப்படியே பதிவு செய்யுங்க. வீடியோக்கு ஒரு மாதிரி கதைக்கிறான், நேரில் நல்லா கதைக்கிறான், வீடியோவில் ஒரு மாதிரி கதைக்கிறான். ஓகே, பயணங்கள்னு சொல்லியிருக்க நல்லா இருந்தது. மற்ற கனநாள் தம்பின வீடியோ பார்க்குறேன். இந்த ட்ரோன் வீடியோலேருந்து எனக்கு முதலாக ட்ரோன் வீடியோ தான் காட்டினது ஃபர்ஸ்ட் டைமாக. அதுலேருந்து பார்க்குறேன்னா நல்லாவே செஞ்சுட்டு இருந்தேன். ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா யூடியூப்லேயுமே நல்ல அளவான காணொலிகள் எல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கேன். மறக்காமல் எந்த வீடியோக்கு பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு விடுங்க. தொடர்ச்சி அடுத்தடுத்த பெரிய பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன். அடுத்தது நாங்களுமே உசுப்பேத்தி விட்டுட்டோம் வேறு நாடுகளுக்கு போகலாம்னு சொல்லி. ஒரு விஷயம் கேட்டவொடனே இவ்வளவு குறைவாக நீங்கள் இவ்வளோ நாடு போனீங்கன்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அண்ணா வந்து அண்ணன் பட்ஜெட் வந்து எவ்வளோன்னு கேட்டான். ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 நாட்டுக்கு வந்து இவ்வளோ தான் தம்பி பட்ஜெட்னு சொன்னார். எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு பட்ஜெட்ல ஆக்கள் பாக்க யோசிக்கிறது நாங்கள் அதிகளவா பணம் கொடுத்து தான் நாங்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் போவோம்னு சொல்லி. உண்மையிலே எப்படின்னு சொன்னால் பேக் பேக்கிங்னு சொன்னால் குறைஞ்ச செலவில் ஒரு நாடுகளுக்கு போகிறது. இப்போ டூரிஸ்ட்டுக்கும் ட்ராவலருக்கும் வித்தியாசம் இருக்குது. டூரிஸ்ட் என்ன செய்வாங்கன்னா ஏர்போர்ட்டில் இறங்கி ஃபுல் பேக்கேஜை புக் பண்ணுவாங்க. பேக்கேஜில் புக் பண்ணால் உங்களை காரில் வந்து ஏற்றிட்டு உங்களோட ஸ்பாட்டில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதனால் உங்களுக்கு பயண அனுபவம் கிடைக்காது. இப்போ நாங்கள் இப்போ வந்த விஷயத்தையே இன்னொரு ட்ராவலர் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதே எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த நாட்டு மக்கள் எவ்வளோ குறைவாக செலவழிக்கணுமோ அதே மாதிரி செலவழித்து போவாங்க. ஒரு நாட்டுக்கு போகிறோம், அங்கே கட்டாயமாக லோக்கல் பப்ளிக் பஸ் இருக்குது. நாங்கள் அதை விட்டுட்டு கார் புக் பண்ணி போவோம். அதுவும் இதுவும் தான் வித்தியாசம். அதனால் குறைஞ்ச செலவில் எல்லா நாட்டுக்குமே போகலாம். சில நாடுகளில் வாழ்க்கை செலவு கூடவா இருக்கும். அந்த நாட்டில் அவ்வளோதான் குறைவாக போகலாம்னு அதை தாண்டி குறைவாக போயிடாது. இப்போ அமெரிக்காலாம் எவ்வளோ தான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போனாலும், சிங்கப்பூர்லேயும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போனாலும் வித்தியாசம் இருக்குது. எங்களோட நாட்டுக்கும் அவங்களோட நாட்டுக்கும் அதுதான் வித்தியாசமே தவிர மற்றபடி எல்லா நாடுக்குமே குறைஞ்ச செலவில் பயணம் செய்யலாம். பட்ஜெட்டில் பயணம் செய்யணுமாண்டா அண்ணாண்ட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு அண்ணாவோட வந்து கேம்பிங் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாம அண்ணா வந்து வந்துட்டாங்க, இப்போ போய் எடுக்க போறாங்க. டென்னை வந்து அதுல விட்டுட்டு வந்தாச்சு. அண்ணாவோட வந்து அடுத்தடுத்த தீவுகளுக்கு வந்து பயணம் செய்யறதா பிளான் இருக்கு. முதலாவதா நாங்க அனலதீவுக்கு பயணம் செஞ்சு வந்திருக்கிறோம். திரும்ப போய் டென்ட் எடுக்கணும். அது எங்களோட வந்து அந்த ஆட்டோ அண்ணா வந்து ஆட்டோக்கு வச்சிருக்காரு. வாரம்னு சொன்னவர் காணையில. அப்படியே நாங்க அண்ணாவோட வந்து கேம்பிங் பண்ணுவோம். அப்படியே அண்ணாண்ட பயண அனுபவம் வந்து அப்படியே கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். ஏனென்றா நாங்களும் வந்து நிறைய இடத்துக்கு வந்து போகிற பிளான் இருக்குது. அண்ணா வந்து நிறைய இடத்துக்கு போயிருக்கிறார். அதனால் வந்து அண்ணாக்கு வந்து நிறைய அனுபவங்கள் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். இறங்குதுறையில இருந்து நாங்கள் வைத்தியசாலை வரையும் வந்துட்டோம். அனலதீவில் இருக்கிற வைத்தியசாலை இதுதான். நான் உங்களுக்கு முதல் ஒரு காணொலியில் காட்டியிருப்பேன். ஆனால் அதில் ஒரு ஆம்புலன்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. இப்போ வந்து நாங்கள் முதல் வரைக்கும் வந்து நாங்கள் கவனிக்கலை அனலதீவு வைத்தியசாலை. இப்போ நடந்து எங்கே போகிறோம்டா கஜன் நான் வந்து டீ குடிக்க போகிறாராம். அப்போ ஒரு டீ கடை ஒன்றுக்கு போகிறோம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் என்னென்ன முறை கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். அங்கே போய் அவர் டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் போவோம். எங்களோட வந்து என்ன ஒரு ஆள் வந்து இணைகிறார். அவர் வந்து கண்டியில் இருக்கிறார். முதலே வந்துட்டார். இப்போ அவரே நான் உங்களுக்கு காணொலியில் நான் காட்டுறேன். இந்த அனலதீவில் வந்து மின்சாரம் வந்து இதில் இருக்கிற இந்த இன்ஜின் மூலமாகத்தான் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் வந்து மின்சாரம் வந்து விநியோகிக்கப்படுது. அதில் ஒரு இன்ஜின் இருக்குது பாருங்க, டீசல் இன்ஜின். பயங்கர சத்தமாக இருக்குது. இந்த இன்ஜின் வந்து நின்றுச்சுதாண்டா இங்கே வந்து மின்சாரம் வந்து தடைப்படும். மகா கணபதி பிள்ளையார் ஆலயம் வந்து இருக்குது. பெரிய ஒரு ஆலயம் தான். ஹாய், ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். அனலதீவு பயணம் எப்படி இருக்குது? அனலதீவு பயணம் சரியான கஷ்டமாக இருக்குது. வெயிலெல்லாம் என்ன மாதிரிங்க? யாழ்ப்பாணம் வந்து நீங்கள் எவ்வளோ நாள் நினைக்கிறீங்க? நான் இப்போது யாழ்ப்பாணம் வந்து 2 கிழமை கூட. அதுக்கு முதல்ல வந்துட்டு போயிட்டேன். இப்போ திரும்ப வந்தது.
ஆனால் அனலை தீவுனா சரியான கஷ்டமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஷேப் பகல் நான் வர்ற நேரம்னா சரியான மாதிரி அலை. எங்களோட வர நண்பரும் வந்து இவர் வந்து யூடியூப் வந்து செஞ்சு கொண்டு வரார். சேனல் நேம் என்ன? கோ வித் ஜோ. கோ வித் ஜோன்னு சொல்லி அவருக்கு வந்து இவர் வந்து பயண ஆர்வலர். நிறைய இடத்துக்கு பயணம் செய்கிறது பிடிக்கும். இவர்கிட்ட பயண அனுபவங்களை வந்து காணொலியாக பதிவிடுறார். கீழே லிங்க் போட்டு வரேன், செக் பண்ணி பாருங்க. நடந்து போகிறோம் எங்கள் நண்பர் ஒரு ஆளுந்த வீட்டுக்கு. அங்கே இருந்து கொஞ்ச நேரம் முளைப்பாரிட்டு அப்படி நாங்கள் கேம்பிங் பண்ணுற இடத்துக்கு நாங்கள் போயிடுவோம். நடந்து வர்றது உங்களுக்கு எப்படி இருக்குது? நடந்து போகிறது பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ வெயில் இல்லாதனால ஷேப் இல்லாட்டி கஷ்டம். வெயிலாண்டா அப்படி நடந்திருக்க மாட்டீங்கன்னா? வெயில்னா எப்படியுமே நடந்துருக்க மாட்டேன். நடப்பேன், மெதுவாக நடப்பேன். இந்த மாதிரி ஆறுதலாக அப்படி நடக்க மாட்டேன். ஏன்னா பகல் வார நேரமே சரியான வெயில், அதோட ஒரு கண்ணு வேறு வழியா. சுரேஷன் நான் வீட்டுக்கு போனாங்க, சரியாக ஒரு 6 மணி அப்படி போனாங்க. அங்கே போய் குளிச்சுட்டு இப்போ நாங்கள் எங்கள்ட மட்டன் அவரோட வந்து ஆட்டோவில் வந்து நாங்கள் ஒரு கடை ஒன்றுக்கு நிற்கிறோம். இரவுக்கு வந்து அங்கே வச்சு சமைக்க தான் இருந்தோம். நாங்கள் எங்களோட சூழ்நிலை வந்து கொஞ்சம் நேரம் சென்றுட்டு அதனால் வந்து சமைக்கலை. அதனால் இங்கேருந்து கொத்துரோட்டி இரவுக்கு வந்து சாப்பிட போகிறோம். அப்படி அதையும் பண்ணிக்கொண்டு அந்த இடத்துல போய் நாங்கள் கேம்பிங் பண்ண போகிற இடம் வந்து புளியந்தீவில் ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது. அந்த ஆலமரத்துக்குள்ளே தான் கேம்பிங் பண்ண போகிறோம். இங்கே தான் நாங்கள் சாப்பாடு சொல்லியிருக்கிறோம். வணக்கம். இதில் நிற்கிற அண்ணாக்கள் வந்து நாங்கள் கச்சேரிக்கு போகிறத வந்து சந்திக்கிறாங்க. திரும்ப நாங்கள் அண்ணனுக்கு சந்திச்சிருக்கோம். கொத்து போடுறது அதில் ஒரு சவுண்ட் இருந்து வருது. நாங்கள் ஒரு பாட்டு படிக்கிற ஒரு ஃபீல் மாதிரி இருக்கும். ஓராக்கள் வந்து கொத்து போடுற மெத்தட் வந்து சில பேர் வந்து அந்த பாட்டு படிக்கிற மாதிரி அந்த சவுண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஆனால் இந்த கடையில் பேர் என்ன? ஜாசினி ஹோட்டல். கடையில் பேர் வந்து ஜாசினி ஹோட்டல். இங்கே தான் நாங்கள் இரவுக்கு வந்து உணவு வந்து பண்ணுறோம். இரவுக்கு சாப்பாடு சிக்கன் கொத்து. சொதியாக தர மாட்டாங்க, கறி தருவாங்க. யாழ்ப்பாணத்துக்கு போட் பிடிச்சி போய் எடுத்துக்கலாம். புளியந்தோவில் போய் நாங்கள் சாப்பிட்ருந்தா ஆறி இருக்கும். அதான் இதிலே வச்சு நாங்கள் சாப்பிட்டப்பயே பொறுப்பு. பாய். தண்ணி பத்தில கடைசியில் தண்ணி பத்தில வந்துட்டேன். நன்றி அண்ணா, பாய். சுற்றி ஆலமரம். நாங்கள் நிற்கிற இடம் வந்து புளியந்தீவு. புளியந்தீவில் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஆலமரம் நிறைய இருக்குது. நான் முதல் வரைக்கும் உங்களுக்கு காணொலியில் சொல்லியிருப்பேன், இந்த ஆலமரத்துக்கு இந்த இடையில வந்து நாங்கள் கேம்பிங் பண்ணினா நல்லா இருக்குமெண்டு. முன்னுக்கு வந்து கடல் இருக்குது. விடியேக்க வந்து உங்களுக்கு காணொலியில் காட்டுறேன். அப்படியே எங்களோட கஜனண்ணா ஜோ, இந்த இடம் எப்படி இருக்குது? எப்படி இருக்குன்னா பயங்கரமாக இருக்குது. பயப்படாதீங்க. இந்த இடத்துல தான் இன்றைக்கி நாங்கள் கேம்பிங் பண்ணி தங்க போகிறோம். நாங்கள் விரைக்கு அங்கே சாப்பிட்டு வந்துட்டோம். என்னத்துக்காக வேண்டாம், இங்கே வந்து சமைச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்கு இடையில் விடிஞ்சிரும். அதனால் நாங்கள் அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டோம். இந்த இடம் ஃபுல்லாக இருட்டாக தானே இருக்குது. முன்னுக்கு வந்து கடல் இருக்குது, நல்ல ஒரு வியூவாக இருக்கும். நான் காலமாக வந்து உங்களுக்கு இந்த இடத்த காட்டுறேன். அதேமாதிரி நாங்கள் இந்த இடத்துல தான் டென்ட் அடிக்க போகிறோம். டென்ட்டை நாங்கள் செட் பண்ணிட்டோம். இதில் ஒரு டென்ட், அங்கே ஒரு டென்ட், மொத்தமாக 10 டென்ட். இங்கே வந்து எங்களை ஜோய் வந்து இருக்க போகிறார். அங்கே வந்து நானும் கைனண்ணாம். அதில் வந்து 3 பேர் அந்த டென்ட்டில் இருக்கலாம். இந்த டென்ட்டில் வந்து 2 பேர் இருக்கலாம். நல்ல ஒரு பெரிய டென்ட் தான். ஜோ, இந்த இடம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, ஆனால் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு தெரியல. ஏதோ ஒரு கடலோரத்தில் இருக்கான்னு மட்டும் தெரியும். புளியந்தீவு. புளியந்தீவோ? புளியந்தீவு வந்துட்டோமா? நேரம் சரியாக ஒரு 9 தெரியாது. லைட்டுன்ற பவர் வந்து பயங்கரமாக இருக்குது. அதனால் கண் அடிக்கடி விட்டுப்படும். பின்னுக்கு வந்து நாங்கள் அடித்த டென்ட் இருக்குது. முன்னுக்கு வந்து இருக்கிறோம். அப்படியே இந்த கடலோட சேர்ந்து என்னத்தை கண்டா அதில் வந்து நிலவு வந்து தெரிஞ்சது, நல்ல வடிவாக இருந்தது. அப்படியே வந்து வடிவாக தெரியக்க வந்து நல்ல ஒரு லைட் வெளிச்சத்துக்கு இருந்தது. இப்போ வந்து அந்த முகில் மறைச்சிட்டுது. நாங்கள் அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவோம். முன்னுக்கு வந்து நெருப்பு மூட்டைத்தான் இருந்தாங்க. ஆனால் போடையில் என்னத்துக்குண்டா இந்த இடம் வந்து கொஞ்சம் லைட்டாக வைக்கையாக இருக்குது. காற்று வந்து இந்த பக்கம் தான் அடிக்குது. அப்படி இருந்து நாங்கள் டென்ட்டு வந்து நாங்கள் நேராக போட்டிருக்கிறோம். அதனால் வந்து காற்று வந்து வர்றது கொஞ்சம் குறைவாக இருக்குது. அந்த ஒரு காரணத்தால் நெருப்பு மூட்டுறதை நாங்கள் தவிர்த்துருக்குறோம். நீங்கள் யாராச்சும் கேம்பிங் பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் வந்து நெருப்பு மூட்டினா நல்ல. என்னத்துக்குண்டா சுற்றி இருக்கிற இடங்களில் பாம்பு பூச்சி ஏதாவது இருந்தால் அந்த நெருப்பு இருக்கிற இடத்துக்கு வந்து வராது. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருங்க. இதே வந்து நாங்கள் மலைய பக்கத்தில் வந்து நாங்கள் கேம்பிங் போட்டிருந்தா கட்டாயம் வந்து நெருப்பு போட்டிருப்போம். என்னத்துக்குண்டா அங்கே வந்து கொஞ்சம் குளிரும்.
அந்த ஒரு காரணம் ஒன்று இருக்குது. இருளுறதுக்கு முன்னுக்கே வந்து ஒரு ஆள் நல்ல நினைக்கிறேன். என்ன கொண்டு வந்து நீங்கள் அதான் கேட்டு கொய்யாக்காய் வேணுமா? கொய்யாக்காய் நான் கொண்டு வந்து ஆள் உள்ளுக்கு வச்சு சாப்பிட்டு நிற்கிறேன். இந்த டென்ட்டை நான் உங்களுக்கு உள்ளுக்கு காட்டுறேன்னு பாருங்க. இது வந்து 2 பேர் படுக்கிற டென்ட் தான். நல்லா இருக்குண்ணே. இந்த டென்ட்டில் வந்து ஒரு ஆள் வடிவாக தூங்கலாம். வீட்டிலெல்லாம் தூங்கும்போது ஒரு 12 மணி 12:30 எல்லாம் ஆகும். ஆனால் இப்போ கேம்பிங் பண்ணுற இடத்துல கொஞ்சம் மேலைக்கா தூங்க போகிறோம். என்னத்துக்குண்டா விடியப்புறம் வந்து சூரிய உதயத்தை வந்து பார்க்குறதுக்காக டென்ட் வந்து முதல் போட்ட இடத்துல இருந்து மாற்றிட்டோம். என்னத்துக்குண்டா அதில் வந்து காற்று குறைவு, அதனால் முன்னுக்கு வந்து முதல் ஒரு இடத்துல டென்ட்டை வந்து போட்டுருக்கோம். இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு அதை நான் காலமாக காட்டுறேன். இப்போ நாங்கள் அப்படியே தூங்குவோம். அப்படியே நாங்கள் விடியப்புறம் இங்கே இருக்கிற வியூவை பார்ப்போம். எல்லாருக்கும் இரவு வணக்கம். காலை வணக்கம். நேரம் சரியா இப்போ ஒரு 6:30 ஆகுது. நாங்கள் கேம்பிங் பண்ணின இடம் வந்து இதுதான். நாங்கள் கேம்பிங் பண்ணின டென்ட் இதில் இருக்குது. நல்ல ஒரு கடற்கரை வியூவோட கேம்பிங் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் இந்த பக்கம் போட்டது காரணம் காற்று வந்து இப்படி தான் பெறுது. காற்று வந்து உள்ளுக்கு வருமன்றதால் இப்படி போட்டாங்க. முன்னுக்கு வந்து பாதுகாப்பு ஒரு ஆள் வந்திருக்காரு பாருங்க. கடற்கரை வியூ வந்து இதுதான். அதில் ஒரு ஆள் மீன் பிடிக்கிறார் பாருங்க. அப்படித்தான் இருந்தது. ஆனால் அது எங்கள் நண்பர் ஜோ. இதில் இருந்து நாங்கள் அப்படியே நேராக பார்த்தா அதில் வந்து நைனாதீவு தெரியும். கிட்டத்தட்ட இங்கே இருந்து நாங்கள் நைனாதீவுக்கு போகிறோன்னா ஒரு 15 நிமிஷத்தில் படகுல போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிட்டத்தான். இல்லை பாருங்க. நாங்கள் நேற்று இரவு வந்து அந்த இடத்துலேருந்து இந்த டென்ட்டை வந்து தூக்கி வந்துட்டோம். அதில் வந்து காற்றும் இல்லை, அந்த ஒரு காரணத்தால் தூக்கி வந்துட்டோம். இரவுக்கு இங்கே பார்த்தா பயங்கர காற்றாக இருந்தது. பக்கத்துலேயே வந்து இதில் ஒரு போட் ஒன்று இருக்குது பாருங்க. இந்த போட் வந்து பாவிக்கையில் இதுலேயே வந்து சும்மா இருக்குது. அதே மாதிரி அதில் ஒரு போட் ஒன்று இருக்குது, அது மோட்டரோட. இந்த இடத்துல வந்து அங்கால வந்து பைக்கில் வந்து ஒரு அண்ணாக்கள் வந்திருந்த வெளில தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து மீன் பிடிக்க போகிற வெளின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அதில் ஒரு படம் உண்டு பயங்கரமாக சேதம் அடைஞ்சிட்டு. நாங்கள் நிற்கிற இடம் வந்து இது வந்து புளியந்தீவு. பைக் வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஆட்கள் வந்திருப்பினோம், தொழிலுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருப்பினோம். இந்த இடத்த வந்து புளியந்தீவுன்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து நிறைய புளிய மரங்கள் இருக்குமோ என்னமோ. ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் வரணும். இது காட்டு புளியன்னு சொல்லிடணும். இதை இல்லைண்ணா ஃபுல்லாக புளி தான் இருக்குது. கஜனண்ணா வேலைக்கு எழும்பி எல்லா இடமும் நடந்து தெரிகிறாரு. நல்லா இருக்குது கேம்பிங் அனுபவம். அப்படின்னா உங்களுக்கு சொல்லுது இல்லை, நீங்கள் ஒரு கேம்பிங் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். நாங்கள் கேம்பிங் பண்ணின அனுபவம் அந்த கடற்கரையோட. இங்கே யாருமே இது வரைக்கும் இப்படி கேம்பிங் பண்ணினதே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அப்படி நீங்கள் இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் கேம்பிங் பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் நேற்று இந்த இடத்துல தான் கேம்பிங் டென்ட் அடிச்சினாங்க. இதில் இருந்து நாங்கள் அப்படியே போயிட்டோம். முன்னுக்கு பாருங்க அவ்வளோ பெரிய ஆலமரம் இருக்குன்னு. நாங்கள் அந்த இடத்துல எல்லாம் கேம்பிங் பண்ணல. என்ன காரணம்ண்டா நிறைய சருகுகள் இருந்தது, அதனால் வந்து கேம்பிங் பண்ணல. நாங்கள் கேம்பிங் பண்ணின இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல அண்ணாக்களை கண்டாங்க. 2 பேர் வலையில் மீன் பிடிச்சிருந்து இதில் வச்சிருக்கணும். என்ன மீன் நிறைய பிடி விட்டது? நண்டுக்கு தான் நண்டோ? அதை பார்த்தியா? அதுக்கெல்லாம் படுத்துக்கிடணும். நாங்கள் பார்த்தது நடந்து போகலாமா இல்லை அதில் இருக்க 2 பைக்கும் இருந்தது சைக்கிளும் இருந்தது கொண்டு போகலாம்னு பார்த்தோன்னு நாங்கள். கேம்பிங் பண்ணின இடத்துல இருந்து டென்ட் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு அப்படியே நாங்கள் போகிறோம் சுரேஷ் அண்ணாவிட்ட. அப்போ இந்த அங்கே தான் நாங்கள் எங்கள் பேக் வச்சுனாங்க. அப்படியே அங்கேருந்து ரெடி ஆகிட்டு நாங்கள் அப்படியே அடுத்த தீவுக்கு போகிறோம். இந்த பயணம் வந்து ஒரு தீவில் வந்து அந்த இடங்களையும் பார்த்துட்டு அப்படி அங்கே வந்து கேம்பிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். முதலாவதாக நாங்கள் 70 தீவில், முதலாவதாக நாங்கள் அனல தீவில் கேம்பிங் பண்ணியிருக்கிறோம். நடந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடம் வந்து சரியாக அங்கால வந்து அனல தீவு, இந்த பக்கம் வந்து புளியந்தீவு. இந்த 2 இடத்தையும் இணைக்கிற இந்த பாதை தான் இது. மழை காலத்துல எல்லாம்
இந்த கடல் வந்து நிரம்பி அப்படியே வெள்ளம் வந்து இந்த வீதியை வந்து மூடிடும். இப்போ வந்து நிறைய நல்லா வத்தி இருக்குது. அதில் வந்து 2 சின்ன பிள்ளைகள் வந்து கடலுக்கு என்னமோ செஞ்சு கொண்டிருக்கணும், விளையாடி கொண்டிருக்கணும். முக்கியமாக இந்த புளியந்தீவில் வந்து ஒரே ஒரு குடும்பம் தான் இருக்கணுமெண்டு முதல் அண்ணாக்கள் சொல்லியிருந்தவே. போகிற வழியில் பெனமரத்தில் வந்து நாங்கள் நொங்கு பார்த்துனாங்க. ஆனால் அது நொங்கு கிடையாது, சீக்காய் ஆகிட்டு. அது நாங்கள் சீக்காய் ஆகிறதுக்கு முன்னைக்கே வந்து நாங்கள் வெட்டியிருந்தால் நல்லபடியாக குடிச்சிருக்கலாம். நொங்கு சீசன் வந்து இப்போ முடிஞ்சுட்டு வருது. இனி அந்த சீக்காய் வந்து பழுத்து விழுந்து அதை நாங்கள் வந்து பனியாரம் செய்யலாம். இந்த பனைமரத்தில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதை நாங்கள் சரியாக பாவிக்கிறது குறைவு. எங்கே போகிறீங்க? அப்படி எப்படி போகிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் 200 மீட்டர் தூரத்தை நாங்கள் ஒரு 50 நிமிஷமாக நடந்து நாங்கள் நேற்று வந்த சுரேஷ் அண்ணா வீட்டுக்கு நாங்கள் திரும்ப வந்துட்டோம். இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க. நாங்கள் இங்கேருந்து இன்னும் ஒரு தீவுக்கு நாங்கள் போக போகிறோம். அதை அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேறொரு காணொலியில் சந்திக்கலாம். நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. நன்றி.